We are here to conquer this world. It is not just sleeping India, it is resurgent India. It is surging India. We have to prove the world we are resurgent. உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல 7 நாடுகள்ல தான் நவீன போர் விமானங்கள் இருக்கு. 7 நாடுகள் தான். உலகத்துல 193 நாடுகள் இருக்கு. 193 நாடுகள்ல உலகத்தின் நவீன யுத்தம் செய்கிற நவீன போர் விமானங்கள் 7 நாட்டுல தான் இருக்கு. அந்த 7இல் ஒன்றாக இந்தியா இருக்கிறது என்பது நமக்கு தெரியுமா? உலகத்தின் 6 நாடுகள்ல தான் அணுசக்தி மூலமா நீர்மூழ்கி கப்பலை ஓட்டுகிற சக்தி இருக்கு. நீர்மூழ்கி சப்மரைன், அதை நியூக்ளியர் பவர் மூலமா இயக்குற நாடுகள் உலகத்திலே 6 நாடுகள் தான். அந்த 6 நாடுகள் பட்டியல இந்தியா இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா? உலகத்தில் 5 நாடுகள்ல தான் பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு, தரையிலிருந்து தாக்குகிற ஏவுகணை இருக்கு. அந்த 5 நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா? இப்படி வரிசையா 3 நாடுகள்ல தான் இதை விட உயர்ந்த டெக்னாலஜியில வார்ஃபேர் செய்யக்கூடிய விமானங்கள், நவீன உத்திகரணங்கள் இருக்கு. அதுல ஒரு நாடு நமக்கு இந்தியா. பிரம்மோஸ் ஏவுகணை மென்மையாகவும் ஆற்றலோடும் வீரியத்துடன் வீச்சாக செயல்படுகிற அந்த ஏவுகணை உலகத்தின் எந்த நாட்டில் இல்ல, இந்தியாவில் ரஷ்யாவில் தான் இருக்கு. உலகத்தின் 2 நாடுகள் பட்டியல்ல இந்தியா இருக்குன்னு தெரியுமா? உலகத்தின் பட்டியல்ல ஒரே ஒரு இடத்துல இருக்கிற இந்தியா தான். இத்தனை ஆயுதங்கள், இத்தனை நீர்மூழ்கிகள், இத்தனை அணுகுண்டுகள், இத்தனை போர் விமானங்கள் இருந்தாலும் அமைதிக்காகத்தான் இந்த தேசம் வாழ்கிறது என்று நிரூபித்திருக்கிற தேசம் இந்தியா தான். அந்த பட்டியல்ல அமெரிக்கா, ரஷ்யா, சீனா எந்த பிரதேசி பக்கத்துல வர முடியாது, எந்த திருட்டு பயிலும் பக்கத்துல வர முடியாது. இந்த தேசம் அமைதிக்காக வாழ்கிற தேசம். இந்த தேசம் உலக மக்கள் நலனுக்காக வாழ்கிற தேசம். அதனாலதான் உலகம் எல்லாம் கொரோனா வந்த போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இணையா இந்தியாவிலும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டு பிரதமர் மோடி அறிவிச்சாரு, மற்ற நாடுகள் எல்லாம் கொரோனா தடுப்பூசியை விற்கட்டும், விலைக்கு விற்கட்டும், இது உலகத்தின் மனித இனத்தையே காப்பாற்ற வேண்டிய செயல். அதனால இந்தியா தான் கண்டுபிடித்த தடுப்பூசிக்கு காப்புரிமை பெறாது, இந்தியா இதை விற்பனையாக்காது, ஏழை நாடுகள் கேட்கும் போதெல்லாம் இலவசமாக நாங்கள் தடுப்பூசி கொடுப்போம் அறிவிச்ச தேசம் இந்தியா. அதனாலதான் அன்னி பெசன்ட் அம்மையார் சொன்னாங்க, ஒரு தடவை சொன்னாங்க, இஃப் இந்தியா லிவ்ஸ் who will die? இந்தியா வாழ்ந்தால் உலகத்துல யார் சாவாங்க? எல்லா நாடும். அடுத்த கேள்வி கேட்டாங்க அந்த அம்மா, இஃப் இந்தியா டைஸ் who will live அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்தியா வாழ்ந்தால் உலகம் வாழும், இந்தியா இல்லை என்றால் உலகத்திற்கே பெரிய ஆபத்து என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி சென்றிருக்கிறாங்களே. அப்படிதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சும்மா இந்த ட்ரம்ப் சொன்னாரு 50% வரி போட்டாரு, இறக்குமதி இந்தியா பாதிக்கும், அது பாதிக்கும், ஒரு மண்ணும் பாதிக்கல. ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் குறையவே இல்லை, தேசிய பங்கு சந்தை பாயிண்ட் குறையல. ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்நிய செலாவணி குறையவே இல்லை. ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறம் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையவே இல்லை. ட்ரம்போட வேல்யூ குறைஞ்சிருச்சு. இதனால் உலகத்துல என்ன நினைச்சா, இந்தியாவில தான் அரசியல்ல கிறுக்கங்க நிறைய இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ ஒரு விஷயம் நிரூபணமாச்சு, எந்த கிறுக்கனுக்கும் சற்றும் குறையாத கிறுக்கன் ட்ரம்ப். அவன் உலகத்தின் தலை சிறந்த கிறுக்கன் முடிவு பண்ணிருக்கிறான். இந்திய மாணவர்கள் நினைத்தால், இங்க இருக்கிற மாணவர்கள் தான் சொல்றேன், அமெரிக்க அதிபருக்கு நீங்க பாடம் புகட்ட முடியும். ஏன்